நம்ம நிறைய முடிவுகள் எடுப்போம். முடிவுகள் எடுத்துக்கொண்டே இருப்பான் மனிதன். எல்லா முடிவுகளும் நம்ம பண்றதுன்னா பெரும்பான்மையா முடிவுகளை நம்ம தேவ சித்தத்தின், தேவ அனுமதி, தேவனுடைய ஒப்புதல் பெற்றுதான் நாம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட எடுக்கப்படுகிற முடிவுகளை நம்ம நிறைய நேரங்கள் என்னன்னா ஒரு தோல்வி நோக்கி நகர்வது போல நம்ம உணர்கிறோம். ஒரு வெறுமையை உணர்கிறோம். ஐயோ, நம்ம தேவன் சித்தத்தின்படிதான் இந்த படிப்பை படிச்சேனே, ஆனா சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த படிப்பையே கம்ப்ளீட் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்குனே, தேவ சித்தத்தின்படிதான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினே, ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா முடிக்க முடியாத, வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில இருக்கிறேனே, தேவ சித்தத்தின்படிதான் இந்த திருமணத்தை நான் இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொண்டேனே, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா இங்க 2 பேருக்குள்ள மிகவும் பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதே என்கிற நிலை பல பேருக்கு வரலாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா நம்ம எடுத்த முடிவு தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய அனுமதியின்படி எடுத்த முடிவு எப்படி தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கலாம்? இதுதாங்க கேள்வி. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை பிளேம் பண்ணுவோம். ஆமா, நீங்க தானே சொன்னீங்க இந்த கோர்ஸ் எடுக்க சொல்லி, நீங்க தானே இந்த மாப்பிள்ளை கொடுத்தீங்க, நீங்க தானே இந்த பொண்ணை கொடுத்தீங்க, நீங்க தானே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண சொன்னீங்க, சொல்றோமா இல்லையா? ஆமா, சொல்லுறோம்.